நேற்று நம்ம பேசணும் சார், விஜய் அவர்களுடைய போராட்டம் லாக்அப் டெத்னால் இறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட குடும்பத்தை சந்திச்சு ஆறுதல் சொன்னார். ப்ளஸ் அதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்தார். அது தொடர்பாக நேற்று நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன் இல்லையா, அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு 1500 2000 பேர் தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. இதில் வேற தாவைக்காவினார்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை வரவிடலை, அங்கே இங்கேன்னு பஸ்ஸுங்களெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது அதனால் இவ்வளோ கம்மியாக வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எடிட்டிங்கில் உட்காரும்போது தான் நம்ம அதுக்கான வீடியோஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதில் தான் தெரிஞ்சது அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. ஆனால் மீடியாக்கள் அது சரியாக காட்டலையா, என்னவா நடந்திருக்கு? இத்தனைக்கும் சார் 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. வாங்கன்னு அறிவிப்பை வெளியிடல. விஜய் வர்றாருன்ற அபிஷியலான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிடவே இல்லை. இது ஒரு ஸ்பான்டேனியஸ் க்ரௌட். ஒரு விஷயத்த அவங்க போராட்டமா முன்னெடுக்கிறாங்க. ஸோ மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்காங்க. இது பேசு பொருள் ஆயிருக்கா? லாக்அப் டெத்துகள் நேற்று ஏன் பேசு பொருள் ஆகலை? இது பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்களா? நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இது. ஒரே ஒரு நியூஸ் கார்டு ஒன்று சொல்கிறேன். நியூஸ் தமிழ் ஒரு சக்கீலன் அவர்கள் நடத்தக்கூடிய நியூஸ் தமிழ் நிறுவனத்தில் ஒரு நியூஸ் கார்டு வந்துருந்துச்சு. பெயரை தவறாக உச்சரித்த விஜய். தலைப்பு: பென்னிக்ஸ் ஜெயராஜ் என்பதற்கு பதில் பென்னிக்ஸ் ஜெபராஜ் என்று படித்துவிட்டார். அது என்னையா உலகமாக குத்தமா? இது ஒரு நியூஸ்மா இருந்துச்சு, நீங்கள் பாருங்கள். அந்த பேரிகேடெல்லாம் இங்கே உடச்சி விட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுருந்தாங்க. தட் இஸ் ஃபைன், அது நியூஸு. நான் அதை மறுக்கலை. விஜய் இந்த இதுக்கு வந்தவங்க பேரிகேடை உடச்சி விட்டாங்கன்றது நியூஸ். நான் அதை குறை சொல்ல மாட்டேன். ஆனால் பென்னிக்ஸ் ஜெயராஜுக்கு பதில் ஜெபராஜ்னு படிச்சாருந்தேன். அவ்வளோ பெரிய குத்தம்மா சார். ஒரு நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கீழே ஒருத்தவர் தொண்டர் கேட்பாரு, கறவை மாடு வேணும்னு சொல்லிட்டு, கணவரை கண்டுபிடித்து தர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் செய்தியில் போன வாரம் குரல் வந்துச்சேப்பா, இன்மை புகுத்தி விடும்க்கு இளமை புகுத்தி விடும். இதை நீங்கள் நியூஸாக போடுவாரா ஷக்கீல்னு? ஸோ இந்த விஜயோட போராட்டத்தை மழுங்கடிக்க வேண்டும், மடைமாற்றம் செய்ய வேண்டும், திசை திருப்ப வேண்டும், மலினப்படுத்த வேண்டும். இது ஊடகங்களுக்கு பேனா நிறுவனம் இட்ட கட்டளை. அதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 2021 அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஊடகங்களின் பங்கு மிக பெரிது. அதிமுக எந்த ஊடகத்தையும் இப்படிலாம் கட்டுப்படல. 21 வரைக்கும் நான் அதிமுக எப்படிமா விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு திமுக காரங்க என்ன அவங்க விமர்சனமாக வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பொது சொத்துக்களை அழிக்கிறது தான் இந்த தாவைக்காவினரோட வேலை, இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு என்ன பேசியிருக்கணும்? 25 உயிர் போனது ஏன் அவங்களுக்கு இது பெருசாக தெரியலை? இதுக்கு தான் தொடக்கத்திலே நான் சொன்னேன், மடைமாற்றம் செய்கிறார்கள், திசை திருப்புகிறார்கள், இதை மலினப்படுத்துகிறார்கள் என்று. அந்த விஷயவை பேசினா திமுக மாட்டியும். அதுதான் பேசுபொருள் ஆக வேண்டும். உங்களுக்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வகையில் இன்னொன்று ரொம்ப கரெக்டாக விஜய் அடிச்சிட்டான்னு நான் நினச்சிட்டேன். நான் அன்றைக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முதல்வர் சாரி கேட்டிருக்கக்கூடாதுன்னு நீங்களும் லியோவும் கூட சொன்னீங்க. என்ன நல்ல விஷயம் தானே, இது நல்ல பண்பு தானே, பண்ணக்கூடாதுங்க. இது இமேஜாக உட்காரும் அப்படியே மேலே முதல்வர் மேலே. நேற்று கையில் சாரி வேண்டாம்னு பிடிச்சிட்டாங்களா? சாரிமா மாடல்னு சொன்னாரா? இதை செய்யக்கூடாது, எந்த முதல்வரும் செய்யக்கூடாது. அந்த 6 கான்ஸ்டபிள் அடித்ததுக்கு சிஎம் பொறுப்பா சொல்லுங்க? நீங்கள் அவரோட நிர்வாகம் பொறுப்புன்னு நம்ம சொல்லலாம். பட் சிஎம் நேரடியாக பொறுப்பா? அப்போ நீ ஏன் சாரி கேட்குற? நான் சொல்கிற ஆங்கிள் உங்களுக்கு புரியுதா? அவர் நேரடியாக பொறுப்பு கிடையாது. அவரோட நிர்வாகக்காரனா ஏடிஜி எல்என்டோ அதுக்கு பொறுப்புனா ஏடிஜி எல்என்டோவை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க. அதுதாங்க சீஃப் மினிஸ்டரு. நீங்கள் ஏன் சார் போய் சாரி கேட்குறீங்க? இது நீங்கள் நின்றுச்சா? மேடையில் சாரிம்மா மாடல்னு தூக்கிட்டு நின்னாங்களா? தேவையா உங்களுக்கு இது? இந்த சாரி அவர் கேட்டது முதல்வரோட இமேஜுக்கு ஒரு கரும்புள்ளி. நான் அன்னைக்கே தான் நான் நினச்சேன். பட் இந்த பின்னாளில் விஜய் இதை சாரி மாடல் அரசாங்கம் என்று தூக்கிக்கிட்டு இதை போராட்டமாக நடத்துவாங்கிறதெல்லாம் நான் அன்னைக்கு எதிர்பார்க்கல. ஆனால் முதல்வர் சாரி கேட்டிருக்க கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருந்தேன். நாட்டோட ராஜாங்க நீங்கள். உன் கீழே இருக்கிற படை வீரன் ஏதோ 2 தப்பு பண்ணிட்டான்றதுக்காக ராஜா போய் சாரி கேட்பார? எந்த ஊரில் நடக்குது? என்ன சாரி கேட்க வச்சுட்டியடான்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமானவன பந்தாடுங்கள். அதை தான் ராஜா செய்யணும். கரெக்டாக? அதனால தான் நீங்கள் ராஜா, நான் பிரஜையாக இருக்கேன். புரியுதா? ஒரு அரசில் ஒரு 4 சிப்பாய் ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காக ராஜா அந்த வீட்டுக்கு போயிட்டு சாரிம்மா தெரியாமல் நடந்துச்சுமா. இன்றைக்கி மேடையில் பேசுகிறாங்களா? சாரிம்மா தெரியாமல் நடந்துருச்சு என்பது தான் உங்கள் பதிலா? இப்போ அடுத்து என்ன சொன்னாங்க? 24 பேர் வீட்டில் சாரி கேட்டியா? அதுக்கு அது உயிர்னா இதுவும் உயிர் தான். அதுக்கு சாரி கேட்டேன்னா என்ன? பப்ளிக்கில் இது எலெக்ஷன் நெருக்கத்தில் அஜித்குமார் செத்தான்றதுக்காக சாரி கேட்டேன் இவங்களெல்லாம்
எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டார் சிஎம் தெரியுதா? அதை எப்படி மடைமாற்றம் பண்ணுவீங்க? அதுக்கு தான் இதை ஓஷ்டான் அதை ஓஷ்டான். நல்ல வேளை யாரும் நேற்று பால் பாக்கெட் கொண்டு வரலையா? கிட்ட போக முடியாததுனால கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். மரத்துல மட்டும் தான் தொங்குனாங்க. அதான் இல்ல நேத்து ஒரு வருத்தமான ஒரு விஷயத்துக்காக அதனால பால் போறாங்க. பாக்கெட் கொண்டு வரவில்லை. இல்ல அது வந்து விஜய் அவர்களுக்கான மேடை கிடையாது, இறந்தவர்கள் அவங்க குடும்பத்துக்கான மேடை. நான் இந்த ஊடகங்கள் இன்னைக்கு இதெல்லாம் இப்படி நியூஸாக போடுறாங்க. நாளைக்கு இவர்களுக்கே இது சிக்கலாக அமையும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அதிமுக ஆட்சியில் ஊடகங்கள் ஆற்றிய பணி பெரும் பணி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் இந்த ஹைட்ரஜன் எடுக்கிறதுக்கு போராட்டம் நடக்கும், சேலம் 8 வழிச்சாலைக்கு ஒரு போராட்டம் நடக்கும், சிப்காட்டுக்கு லேண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும். எல்லா குரூப்பும் ரோட்டில் தான் இருப்பாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். எங்கே பார்த்தாலும் போராட்டம். எடப்பாடி ஸ்பேஸ் கொடுத்தாரு அதுக்கு. ஊடகங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? சேலம் 8 வழிச்சாலைக்குள்ள நானே சேலத்துக்கு போயிட்டு வந்தேன். 8 வழிச்சாலை போராட்டத்துக்கு ஊடகங்களுக்கு அவ்வளோ கவரேஜ் கொடுத்துச்சு. அதை கவரேஜ் கொடுத்தவனை போயிட்டு எதுக்கு அது நியூஸ் போடுற என்றெல்லாம் காவல்துறையை வைத்தோ உளவுத்துறையை வைத்தோ எடப்பாடி பழனிசாமி மிரட்டியதாக அப்போது செய்திகள் வரவில்லை. அந்த கம்யூனிஸ்டுகள் உட்பட அப்போது நடந்த பெரும்பாலான போராட்டங்களுக்கு நிதி உதவி அளித்து பின்னால் இருந்து இயக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ட் இது போக என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள், இந்த அமைப்புகளும் திமுகவுக்கு துணையாக அன்று திமுகவோடு சேர்ந்து நின்று போராட்டம் நடத்தின. இந்த பூவுலகின் நண்பர்கள்லாம் அன்றைக்கி எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க ஞாபகம் இருக்கா? சேலம் 8 வழிச்சாலைக்கு இதிலெல்லாம். இப்போ தான் பரந்தூரை பற்றி பேசுகிறாங்க. கவனிச்சிங்களா? 4 வருஷமாக பரந்தூர் மக்களையே, பரந்தூர் அந்த ஏகனாபுரம் கிராமம் உள்ளிட்ட கிராமங்களை, நெல்வயல் கிராமம் இதெல்லாம் வந்து யாருமே போக முடியாத தனி தீவாக வச்சுருந்தாங்களே 2 வருஷம். ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி பேசுனாங்களா? திமுகவின் நண்பர்களாக இருந்தாங்க அன்றைக்கி. இன்றைக்கி எலெக்ஷன் நெருக்கத்தில் திடீர்னு வேஷம் போடுறாங்க, ஏர்போர்ட்டு தவறு அப்படின்ட்டுலாம். அப்படி ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு ஊடகங்கள் திமுகவுக்கு அளித்த ஆதரவின் காரணமாக தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கி நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க ஊடகத்தை. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஒப்பிக்கணும்னு பழக்கப்படுத்திட்டீங்க. நாளைக்கு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதன் வலி என்ன என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அன்றைக்கி அதிமுக பவரில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா இனிமேல் இவங்களும் மெரிசி பார்க்க மாட்டாங்க. மீடியா எடிட்டர் ஓனர்கிட்ட பேசிடுவாங்க, தூக்கி உள்ளே வச்சுருவேன். சொன்ன உடனே நாளைக்கு நீங்கள் நடத்துகிற எந்த போராட்டமும் செய்தியாக வராது. அன்னைக்கு உங்களுக்கு இதோட வழி தெரியும். வழி காட்டுறாங்க. திரு விஜய் அவர்களை வந்து 24 பேர் இறந்தாங்கல்ல, நீங்களும் அஜித்குமாருக்காக தானே வந்து நிற்கிறீங்க. 24 பேர் இறக்கும்போது அவங்க குடும்பத்தில் அப்போ போய் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு திமுகவினரோட வாதம். இப்போவாவது போய் அவர் பார்க்குறாரு, நீங்கள் இப்போவும் பார்க்கலன்றதானே கேள்வி. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி காலையில் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த மீனா என்பவருடைய கணவரை காவல்துறை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. 2 பிள்ளைங்க அந்த பெண்ணுக்கு. கூலி வேலை செய்கிறார். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலி. தமிழக மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்துகிறது. மனித உரிமை ஆணையத்தை அணுகுகிறார். மனித உரிமை ஆணையம் நிவாரணத் தொகை கொடுத்துட்டு அரசு வேலை கொடுங்கள், ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வர மாதிரி அரசு வேலை கொடுங்கள் என்று உத்தரவு போட்டு விட்டது. அந்த உத்தரவு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாண்புமிகு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சிபிசிஐடி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு வேலை கொடுங்கள் என்று மார்ச் 2024 நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். மார்ச் 24. இப்போ எதில் இருக்கோம்? ஜூலை. 1 வருஷம் கடந்துருச்சா? இன்னைக்கு வரைக்கும் பணமும் கொடுக்கல, வேலையும் கொடுக்கல. நீ சொல்கிறீங்களே ஏன் 24 பேருக்கு பண்ணணும், இன்றைக்காவது பேசுகிறாரு இருந்தாலும். நீதிமன்றம் உத்தரவு போட்டு கொடுத்தீங்களா? அந்த அம்மாவோட பேட்டி பாருங்கள். கூலி வேலைக்கு போயிட்டுருக்கேன், தருவேன்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஒரு இந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் திரு தினகரன், அவர் தான் அந்த பல்வீர் சிங் இது பண்ணவர், அந்த எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் திருப்பி இதை ஹைலைட் பண்ணியிருக்காரு. 1 வருஷம் ஆச்சு கவர்மெண்ட் துட்டு கொடுக்கலன்ட்டு. அதை பழனிசாமி அதை எடுத்து தான் நீங்கள் இந்த மீனா என்ற பெண்மணிக்கு இந்த நிவாரணம் கொடுக்கறது கூட உங்களுக்கு மனசு இல்லையா என்று கேட்டு இன்றைக்கி போட்டிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் இதை போட்டாருன்னு கேட்டால் நீ கவனத்துக்கு வந்திருக்கு போடுறாரு. இன்றைக்காவது அவர் பேசுகிறாரு. நீங்கள் இன்றைக்கும் இதை மூடி மறைக்கிற வேலையை தானேங்க நீங்கள் பார்க்குறீங்க. எப்போ பேசுனா என்ன நியாயத்தை? அவர் அரசியல் பண்ணுறாருன்னு கேட்டால் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணல, தேர்தல் வரைக்கும் தூக்கிக்கிட்டு சுமக்கல. அண்ணன் தங்கச்சி மொத்த பேரும் போனீங்களா இல்லையா? கனிமொழி பேங்க உட்காந்தாங்களா இல்லையா வீட்டில்? உதயநிதி போனாரா இல்லையா? கோவிட் டைம் அது ஞாபகம் இருக்கா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஊர் ஊராக அலைந்தீர்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்தவுடனே அதை சுட்ட அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க. நீங்கள் பேசலாமா இதை பற்றிலாம்? என்ன காரணம்னா விஜய் சொன்னது வலிக்குது உங்களுக்கு. கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. 24 பேர்ட்ட சாரிகள் சாரி மாடல் அரசாங்கம் வந்து சொல்லிட்டாரு.
வலிக்குது. அன்றைக்கி பதட்டம். எவன் அடிச்சானோ எவன் அடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தானோ அவனே ஐடியா கொடுக்குறான். சார் ஒரு சாரி கேட்டுருங்க சார். இவரு தான் பொம்மையாச்சே. சரிம்மா தெரியாமல் இருந்துச்சுமா. அதை சத்தம் போடாமல் கேளுங்களேன். எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க சாரி கேட்குறத? ஒரு சிஎம் சாரி கேட்குறாரு, போய் ஒரு ஃபோனை கூடியா அப்படின்னு சொல்லி அம்மா தெரியாமல் நடந்துச்சுமா, கவலைப்படாதம்மா, எல்லோரும் பிடிச்சி உள்ளே போட்டேன், திருப்பி சம்மந்தப்பட்டவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட விட்டுருங்க. முதல்வர் தொலைபேசியில் பேசினார், இதோட விட்டுருக்கணும். கரெக்டாக வீடியோ எடுக்கிறீங்க. சிஎம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட சாரிம்மா கேட்குறது பெருமையா? அவமானம், இழிவு. வெளியே தெரியாமல் நடக்கணும். அவங்க அந்த அம்மா வேணால் போய் சொல்லிக்கிட்டோம், சிஎம் என்கிட்ட பேசினாருன்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டோம். வீடியோ எடுக்கிற விஷயமா பெருமையாது? துளியோண்டு அறிவு இருக்கிறவன் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறானா? இதை விஜய் பிடிச்சிட்டார். அதனால தான் இதை ஒஷ்டான். எனக்கு அது கூட பரவாயில்ல, நியூஸ் வர்த்தின்னு நான் பார்க்குறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றாங்களே, சரி நியூஸ் வர்த்தி உடச்சிட்டாங்கன்றது செய்தி. ஜெயராஜ் என்பதை ஜெபராஜ்னு படிச்சிட்டார். என்னையா அவ்வளோ பெரிய நியூஸ் ஆயா? சொல்லின் செல்வரோட அரசாங்கம் நடந்துன்னு இருக்குது. அவரை ஒரு 10 பழமொழி கொடுத்து படிக்க சொன்னால் 100 மீம் கண்டெடுத்து தரும். எப்படி மாறிடுச்சு பாருங்கள் ஊடகங்கள்.